ஏழைக்கும் பணக்காரனுக்கும் 2 வித்தியாசம் தான். நாய் மாரி சுத்துனா அவங்க ஏழை, நாயோட சுத்துனா அவங்க தான் பணக்காரங்க. ஏன் வந்துட்டு தலைமுறையா பணக்காரங்க பெரிய ஆளாவே இருக்காங்க. ஏழை இருக்க ரொம்ப கீழயே போயிட்டுருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்னன்னா, சின்ன வயசுல இப்போ ஒரு குழந்தை பொறக்குதுன்னா, அவங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து இருக்குதுன்னு அதுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அதோட வே ஆஃப் திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வந்துரும், என்கிட்ட பணம் இருக்குன்னு நெனச்சு அவங்க மைண்ட்ல அப்படி நெனைக்கிறதுனாலேயே அவங்களுக்கு அந்த பணம் வரும். ஆனா ஏழை நம்ப இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும். ஐயய்யோ! நமக்கு மேல இருக்கவன் பணக்காரனாயிட்டே இருக்கான்னு அவங்கள பொறாமப்பட்டு, நமக்கு எதுவுமே வராதுன்னு நம்மளோட தாட்னால தான் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோம்னு நெறைய சைக்காலஜிக்கல் புக்ல சொல்லுது. என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு 3 மந்த்ஸ் நீங்க கண்ண மூடிக்கிட்டு என்கிட்ட எல்லாமே இருக்கு. கண்டிப்பா வரும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுக்காக நீங்க கோடியா செலவு பண்ண போறதில்ல. இல்ல ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறதில்ல. ஒண்ணுமே பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஒரு மனசால என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு நீங்க நெனச்சு, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடந்தா, என் கமெண்ட்ல வந்து ஒரு ஹார்ட் மட்டும் பண்ணுங்க. வாழ்க்கையில எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க.